पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। திருவேங்கடமுடையானுடைய திருவடியில் தீராத பக்தியோடு திகழ்கின்ற பெரியோர்களே வணக்கம். இந்த 361வது திருநாமத்தை நாரதர் எந்த மனநிலையில் சொல்கிறார் என்று புரிந்து கொள்ள அடியனுக்கு சில நிமிடங்கள் அதிகமாக தேவைப்பட்டன. ஆச்சாரியர்கள் அவருடைனாலே அது புரிந்தது. அதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 361வது திருநாமம் சத்ராஜில் மானசோல்லாசி. சத்ராஜின் மானசோல்லாசி, சத்ராஜித்தருடைய மனசை குளிர்வித்தவன். எப்படி இருக்கு? சத்ராஜித் மனசை குளிர்வித்தவன் என்று கண்ணபிரானுக்கு ஒரு திருநாமம். இந்த சத்ராஜித் பற்றிய வரலாறு தான் பல நாமங்களில் நாம் கேட்டுட்டு வரோம். துவாரகையில் இருந்தான், யாதவ குலத்தை சார்ந்தவன், சூரிய உபாசகன், தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறவன். அப்படி பல நாள் பண்ணியும் கூட சூரியன் பிரத்யட்சமாக வரலையேன்னு ஏங்கினான். ஒரு நாள் சூரியன் நேராக வந்துட்டான். அந்த சூரியனுடைய தேஜஸையும் வானத்திலே உள்ள சூரியனுடைய தேஜஸையும் ஒப்பிட்டு பார்த்தான். வானத்து சூரியன் கண் கூசுறது பார்ப்பதற்கு, நெருங்கி வந்த சூரியன்ட்ட அந்த கூசல சக்தி இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த மணி ஒளி இருக்கு. அவரை விழுந்து வணங்கினான். உனக்கு வரம் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னாங்க சூரிய பகவான். நல்ல வரம் கொடுன்னு கேட்கலாமோ இல்லையோ? அப்போ ஒரு கேள்வியை கேட்டான். தாங்கள் இவ்வளவு அழகாக இப்பொழுது நெருங்கி பழகுவதற்கு நிலைமையில் இருக்கீங்களே, உங்கள் மண்டலத்தில் இருக்கும்பொழுது இப்படி ஜொலிக்கிறீர்கள், இதுக்கு என்ன காரணம்னு கேட்டான். அவர் இடுப்பில் முடிஞ்சு வச்சுருந்த ஒரு ரத்தனத்தை எடுத்தார். அது ரத்தன மாலை. அந்த மாலையை போட்டார். கண் கூசி எடுத்து ஒன்று. எனக்கு கண் கூசக்கூடிய ஒளியை தரக்கூடிய மாலை இது. இந்த மாலை இருக்கே, இந்த மாலை எவன் வீட்டில் இருக்கோ அவனுக்கு 8 பாரம் தங்கம் டெய்லி வரும் அப்படின்னு சொன்னார். உடனே காலை பிடிச்சினான். அனுகிரகம் மணிநிலை வந்து எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்க வேண்டாமான்னு கேட்டான். என்ன வேணும் என்று கதிரவன் கேட்டான். அதான் ஒரு மணி வச்சுருக்கீங்களா, அந்த மணி கொடுத்துரும். சில பேர்கிட்ட நல்ல பொருளை காமிக்கவே கூடாது. எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த காலத்தில் கதை சொல்லுவாங்க.
குருஷேவையும் கன்னடையும் சந்திச்சாங்களாம். குருஷேவும் கன்னடையும் சந்தித்து ஒரு பெரிய பேக்ட் ஒப்பந்தத்தில் ரஷ்யாவும் யுஎஸ்எஸ்ஆரும் கையெழுத்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் யுஎஸ்எஸ்ஆரும் கையெழுத்து போடுது. அப்போ இருந்தது யுஎஸ்எஸ்ஆர், இப்போ தான் சரிஞ்சு போயிடுது. அப்போது 2 பேரும் கையெழுத்து போடும்பொழுது குருஷேவுக்கு பேனா கையில் இல்லை. அதனால் ஜான் கென்னடி பேனாவில் கொடுத்தார். அதில் கையெழுத்து போடுறதே ரொம்ப நல்லா உங்கள் பேனா எழுதுறது, பியூட்டிஃபுல் பென் அப்படின்னு குருஷேவ் சொன்னார். அப்படியா, நீங்களே வச்சுக்கணுட்டார் கென்னடி. சரி, பட் கிடைச்சா ஓசியில் குருஷேவாக இருந்தானே கருணாகரனாக இருந்தானே போட்டுவிட்டார். அதுக்கப்புறம் ஒயிட் ஹவுஸுக்கு வந்தார். ஜனாதிபதி மாளிகை, அங்கே முதல் பெண் அமெரிக்கா, அதாவது நம்ம ஜனாதிபதியின் மனைவி, அவர் நின்றுருந்தா. கென்னடியை ஜான் கென்னடியுடைய மனைவியை பார்த்தார், பேரழகி. அப்புறம் சொன்னார், ரொம்ப அழகாக இருக்காங்க உன் ஒய்ஃப்னு சொன்னார். யார்? குருஷேவ். காம்ப்ளிமெண்ட். உடனே கென்னடி அந்த பேனாவை கொடுத்துருங்கன்னுட்டார். பேனா அழகாக இருக்கான்னா பேனாவை கொடுத்துரு, அது மாதிரி இதுவே அழகாக இருக்குன்னு வாங்கிட்டு போயிட போகிறேன்னு சொன்னார். வேடிக்கையாக சொல்லுவாங்க. அதை போல் இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணி சும்மா போகலாமா, கிஃப்ட் கொடுக்க வேண்டாமான்னா நம்ம சத்ராஜித். சூரிய பகவான் என்ன பண்ணார், என்ன கிஃப்ட் வேணும்னார். அந்த மணியை கொடுத்துருக்கலேன்னு கொடுத்துட்டார். செமந்தக மணியை கொடுத்து சொன்னார், ஏ சத்ராஜித், இந்த மணி இருக்கும்பொழுது நீ ஆச்சாரமாக இருக்கணும். ஏதாவது தூய்மை இல்லாமல் இருந்தியானால் இந்த மணியை ஒன்றை கொண்டுடும், கொன்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடும். தூய்மையோடு தரித்திருந்தாயானால் உனக்கு டெய்லி 8 பாரம் சுவர்ணம் கொடுக்கும். இதை பற்றி நிறைய தடவை சொல்லிட்டு வரேன். ஒரு பாரம் அப்படிங்கிறது எவ்வளோ கிலோ, எவ்வளோ டன்னு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி இன்ஜினியரிங் பேரில் போட்டு பார்த்து கூட எனக்கு சக்ஸஸ் ஆகலை. சரின்னு விட்டேன். நானும் 8 பாரம் சொல்கிறேன். சரி, ஒரு பாரம்ங்கிறது 1 கிலோ இருந்தால் அவ்வளோ தங்க, 8 கிலோ தங்க நம்ம வீட்டுக்கு டெய்லி வந்தால் அப்புறம் ஈடி வாசலே வீட்டுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போக மாட்டான். ஈடி ரைடே வந்துருமே ஒன்று. 8 கிலோ தங்கம் டெய்லி நமக்கு வந்தால் எங்கே இருந்தது, எப்படி இருந்தது கேட்க மாட்டாங்க. சரி விடுங்க, 8 கிலோனே வச்சுப்போம் வசதி, நமக்கு என்ன. இப்போ அந்த மணி நம்மக்கிட்ட இல்லை. அந்த 8 கிலோ தங்கம் கொடுக்குறதா புரிஞ்சுப்போ. 8 பாரம் என்பதே பாரம் இசைக்கொள்ட்டு இல்லை. நம்ம இதை பார்த்து கொண்டு வருகிற நண்பர்களை யாராவது கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சா சொன்னால் நாம் அதை எல்லாத்தையும் பகிர்ந்து பார்ப்போம். அந்த 8 கிலோ 8 பாரம் தங்கம் தரக்கூடிய மணி, அந்த மணியை சத்ராஜித் வாங்கிட்டான். சூரியன் கொடுத்த காஷனையும் வாங்கிட்டான். மறுநாளைக்கு ராஜசபையில் அந்த மணியை ஒரு செயினில் கொது போட்டு கம்பீரமாக வந்தான். துர்கிறது அவ்வளோ தேஜஸ்வியாக இருக்கான். வானத்தில் உள்ள சூரியன் இறங்கி தலையில் வந்த சூரியன் போல் இருக்கான். துவாரகா நகரத்து மக்கள் எல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா உன்னை பார்க்க சூரியன் வந்திருக்கான்னு சொன்னார்கள். மக்களுக்கு சூரியனில் ஒன்றுமில்லை, நம்பால் தான் அந்த சூரியன் மணியை பண்ணிட்டு வந்திருக்கான் என்று சொன்னார் கண்ணபிரான். சத்ராஜித்துக்கிட்ட அந்த மணியை பற்றி விசாரித்தார். அவன் சொன்னான், சூரியன் தனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். உடனே பகவான் சபையில் சொன்னான், எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள், 8 பாரம் தங்கம் தரக்கூடிய மணியை தரிசினி ஒரு ரோலில் போனாலே சேஃப்டியே இருக்காது. இவரை பாதுகாக்க வேண்டியது உக்ரசேன மகாராஜாவுடைய கடமை. அதனால் உக்ரசேன மகாராஜா சஜஸ்ட் பண்ணுறார், அந்த மாலையை அரசாங்கத்தில் கொடுத்துருவோம், உனக்கு வேணுங்கிற ஜீவனாம்சம் தரும், அதை ஏற்றுக்கொண்டு அந்த மாலையை தாங்கள் அரசுக்கு தர வேண்டும் என்று சத்ராஜித்தை சொன்னார். வச்சுட்டானே கண்ணன் இந்த மணியில், கண்ணன் கண் வச்சா நம்ம கிடைக்குமா இனிமே அப்படின்னு கடுப்பாயிட்டான் சத்ராஜித். ஆனாலும் அது தருவதற்கு இல்லைன்னு சொன்னான். சரி போன்றார். அப்போ தான் இந்த ஏற்கனவே கதை சொல்லியிருக்கோம். சத்ராஜித் தம்பி பிரசேனன் அவனை கூட்டான். டே, இங்கே இந்த மணி இருந்தால் ஆபத்துப்பா, இந்த மணியை நீ எடுத்துக்கொண்டு அதாவது இந்தியாவுக்குள்ளே பாரத தேசத்துக்குள்ளே போயிடு, இந்த தீவிலேருந்து நான் வந்து அப்புறம் மெயின்லேண்டுக்கு வரேன், அப்புறம் காசியில் யார்ட்டையாவது இந்த மணியை பாதுகாத்து வச்சு நம்ம பணத்தை சம்பாதிச்சு சுவிஸ் பேங்கில் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த திட்டப்படி பிரசேனன் அந்த மணியை தரித்து கொண்டு துவாரகை விட்டு போகும் வழியில் எங்கோ ஒரு இடத்துல அவனுக்கு இயற்கையின் கால் வர அந்த மணியோடையே இயற்கையின் காலை ஆன்சர் பண்ணான். அப்படியே அவன் தீடுபட்டவன் ஆசோச்சம்
அந்த சுச்சியாக ஆகாம அந்த மணியை போட்டு கொண்டதுனால அந்த மணி அவனுக்கு ஆபத்து உண்டாக்கிட்டு. கொஞ்சம் தூரம் போயிருப்பான் குதிரையில், எதிர்கொள்ள சிங்கம் வந்து இவனை அடிச்சது குதிரையை அடிச்சது கீழே தள்ளி 2 பேரும் மாண்டு போனார்கள். அது இவளை சாப்பிட விரும்பலை. ஏன்னா செக்கச்சவேல்னு அந்த மணி ரத்னம் இவனுடைய கழுத்தில் ஒரு டாலர் இருக்கிறத பார்த்து இது வந்து ஸ்பெஷல் மாம்சம்னு சிங்கம் போச்சு. கழித்து பார்த்து ஒன்றும் சுவாரஸ்யப்படுது. அப்போ எதிர்க்க ஜாம்பவான் வந்துட்டார் கரண்டி அரசர். ஜாம்பவானோடு மோதி சிங்கம் தோல்வி விழுந்து மாண்டு போச்சு. கரடி எடுத்துன்னு போய் வச்சுது. இதற்குள்ளே போன பிரசேனன் வரவில்லை என்று பெரிய அவதூறை களைப்பூட்டான் சத்ராஜித். கிருஷ்ணன் தான் அந்த மணியை கொண்டு போயிட்டான், கிருஷ்ணன் தான் என் தம்பியை கொண்டு விட்டான், கிருஷ்ணனை சார்ந்தவர் மீது வழக்கு என்று ராஜசபையில் பிராது கொடுத்துட்டான் உக்ரசேனர் முன்னாடி, மன்னர் முன்னாடி. இதற்கு என்ன பதில் என்று உக்ரசேனர் கிருஷ்ணனை கேட்டார். தாத்தா, இதுக்கு பதில் வரும், நான் தேடி சொல்கிறேன்னு ஒரு 10 நாள் டைம் கொடுக்கணும். அங்கே கிளம்பிறான். பிரசேனனை பற்றி விவரங்கள்லாம் சேகரித்து அவன் எப்படி வெளில போனான்னு பார்த்தான். ஒரு சிறுபடையோடு போனான். ஒரு இடத்துல பிரசேனன் சடலத்தையும் குதிரை சடலத்தையும் பார்த்து, இந்த பிரசேனனின் குதிரையும் யாரோ கொண்டு இருக்கா, யாராக இருக்குன்னு பார்த்தா சிங்கத்தின் சூழல்கள் தெரிந்தன. சரி, ஒரு சிங்கம் அடிச்சிருக்குன்னு நினச்சிட்டு அந்த சிங்கத்தின் சூழலை பின்பற்றி போனால் அந்த சிங்கத்தினுடைய சடலம் கிடைச்சது. அந்த சிங்கத்தை கொண்டுட்டு ஒரு கரடி எடுத்துன்னு போயிருக்கு. ஏன்னா கரடியின் பாதச்சூடுகளை பார்த்தார். அதன் வழியே போகிறதுக்கு முன்னாடி பகவான் எல்லாரும் இங்கேயே இருங்கள், நான் மட்டும் அந்த மர்ம குகைக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டான். அங்கே போனவனை தாதி பார்த்து திருடன்னு சொன்னால் உடனே ஓடி வந்தார் ஜாம்பவான். ரகுபதே ஜெய ஜெயான்னு சொல்லிட்டு ஓங்கி அடித்தார். யுத்தம் வந்து 21 நாள் யுத்தம். கண்ணன் திரும்பி வராத்துல ஊரில் போய் சொன்னான் சில பேர் துவாரகையில், கிருஷ்ணன் போயிட்டான் போல இருக்கு. உடனே கிருஷ்ணனுக்காக ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணான். அதெல்லாம் கிருஷ்ணனுக்கு போய் சேர்ந்துதாங்க. அதனால் உணவு இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இவன் ரகுபதே ஜெயன்னு பகவானுடைய திருநாமத்தில் அடிக்கிறானா, அதனால இன்னும் வலிமை ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்படி கடைசியில் யுத்தத்தில் அடி வாங்கின ஜாம்பவான் தன்னை அழித்தவன் நாராயணனை தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டு ஜாம்பவத்தையும் கொடுத்தான், அந்த மாலையும் கொடுத்தான், ரசீது கொடுத்தான். அந்த செமந்தகத்தை கொண்டு வந்தான் பகவான். சபையில் கூப்பிட்டு இந்தாயா சத்ராஜித் என்று முழு வரலாறுன்னு சொல்லி ஒப்படைச்சான். சத்ராஜித்துக்கு பயமாயிடுச்சு. கண்ணபிரான கூட விரோதம் பண்ணிட்டோமே, கண்ணபிரான் நம்மளை எப்படி அடிப்பானது, இப்போ நல்லபடி அட்டம் கொடுத்துட்டான் என்று எண்ணி, கண்ணா நான் உனக்கு நன்றி கடன் பண்ணிருக்கேன். என் மகள் சத்யபாமாவை திருமணம் செய்து இந்த மாலையும் செமந்தகத்தின் நீயே வைத்துக்கொண்டு கொடுத்தான். அப்போ சத்ராஜித் கொடுத்த அந்த செமந்தக மணியை பகவான் திருப்பி கொடுத்தார். எனக்கு பாமா போரும், சத்யபாமாவுக்கு மேலே என்ன பண்ணி வேணும்னா. உடனே சத்ராஜித்துக்கு மனசு அப்படியே உல்லாசமாயிடுச்சு. ஏன் மணி போகலை நம்ம விட்டுன்னு. சத்ராஜித் கேஸெல்லாம் அப்படி. அந்த காலத்தில் ஒரு கதை வீட்டில் சொல்லுவாங்க, திருவாரூர் வியாக்கியானத்தில், ஒரு பெரிய வணிகர் அடற்றம் பண்ணிட்டார், கலப்படம் செய்தார்னு மன்னன் கூப்பிட்டு அவரை கண்டித்து அவர் விரலை வெட்டிவிட்டான். ஆனால் அவர் சொன்னார், நல்ல வேளை பணம் கேட்கல, விரல தானே போச்சு. அந்த மாதிரி ஆயுசு மனசு சந்தோஷப்பட்டான். இப்போ ஏற்பட்ட சத்ராஜித் போன்றவர்களுக்கு மாயினால் மனசு சந்தோஷம் கொடுக்கிறவன் சத்ராஜித் தானே முன்வந்து மணிமணியுடன் பெண்மணியும் ஈவான். அண்ணல் வேண்டா சத்யாதானே போதும் மாமா என்றான் மாயன். சத்ராஜின் மனசொல்லாசி என்னும் பெயரை ஏற்றான் தானே. எங்கே இன்னொரு கலந்து ஜெயிப்பீங்கள். சத்ராஜின் மனசொல்லாசினே நமகா, நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।